என்ன பண்ணுறது? சூடு சொட்ட சொன்னக்கிட்ட இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு தலைவராக செல்வப்பந்த போய் பண்ணுற ஆட்கள்லாம் இப்படி காவடி எடுத்து ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக காவடி எடுத்து காமராஜரையும் அசிங்கப்படுத்துகிறானுங்க, கக்கனையும் அசிங்கப்படுத்துகிறானுங்க, ஐயா முத்துராமனையும் அசிங்கப்படுத்துகிறானுங்க. நான் வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுக்காக தான் அப்படி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, காமராஜர் யாருன்னு, கக்கன் யாருன்னு, ஐயா முத்துராமலிங்க தேவர் யாருன்னு தெரியும். இந்த மானங்கட்ட கேவலமான இந்த முட்டா பசங்க இப்படி தான் இருப்பானுங்க. மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் பண்ணியே ஒருத்தனை வந்து காமராஜரை அசிங்கப்படுத்தினதே இவங்க தான். இன்றைக்கி வரையும் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அப்படி தான் அசிங்கப்படுத்துனானுங்க. இப்படி மட்டமான ஒரு கேவலமான ஒரு நாட்டில் இப்படி ஒரு கட்சி துவங்கியது அண்ணாதுரையாக இருந்தாலும் சரி, ஆனால் அதை வழிநடத்தி கொண்டு வந்த கருணாநிதி குடும்பம் வந்து நாசமாக ஆக்கிடுச்சு இந்த தமிழ்நாட்டை. நான் பேச வேண்டியதை விட மக்கள் நான் பேசும்போதே காமராஜரை பற்றி பேசிய அந்த சிவா மேலே காரி உமிழத்துக்கு துப்புறாங்க. இவன்லாம் ஒரு மனுஷனாடான்ட்டு. நான் சில விஷயங்கள் பர்சனல் பேசக்கூட நினைக்கிறேன். இந்த பையன் ஒருத்தருக்கான, அவங்க அப்பா அம்மா அவனுக்கு ஒருத்தன் பிறந்திருக்கானே, பேர்னா இந்த சூர்யான்னு ஒரு பையன் இருக்கான்னா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, பெரிய பொம்பளை பொறுக்கி அவன் உலகத்துலேயே. இவன் குடும்ப ஜீனுங்க அது. எவனுக்கு நல்லா பேச தெரியாது அவனுக்கு, புரியுதுங்களா? வார்த்தைகளையே கரெக்டாக எனக்கு காமராஜர் சொன்னவொன்னே தான் எனக்கு இவ்வளோ கோபம் வருது, புரியுதுங்களா? அவங்க அப்போ என்ன கதைன்றது நாடே நாரி போயிருக்கு. வேணா என் படத்தை பார்க்க சொல்லுங்கள், நான் போட அடுத்த இன்னும் 2-3 மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறேன். இவங்க அப்போ யோகிதன்னா அப்படின்றத, புஷ்பா யோகிதன்னான்றதை நம்ம